செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது என்ற அந்த வார்த்தை முடிகிறது. எல்லாம் கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு சற்று வித்தியாசமானது. இரண்டாம் மரணம் அப்படிங்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாம் மரணம். ஸ்தோத்திரம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுத சொல்றார். 7 சபைகளுக்கும் 7 விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 7 சபைக்கும் 7 விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இங்கே நான் வாசித்து பார்க்கும்போது இந்த சிமிர்னா சபைக்கு மாத்திரம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார் எபேசு சபைக்கு. அதே போல பெருகமு சபைக்கு சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அடுத்த சபை தியத்தீரா சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சர்த சபைக்கு பேசும்போது சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அன்பானவர்களே, அடுத்து பாருங்க, அடுத்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். கடைசி சபை லவோதிக்கியா சபைக்கு சொல்லும் போது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா சபைக்கும் சொல்லும் போது தருவேன் கொடுப்பேன்னு பேசுற ஆண்டவர் இங்கே சிமிர்னா சபைக்கு மாத்திரம் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். என்ன மரணம்? இரண்டாம் மரணம். மரணம் என்ற வார்த்தை மனிதனுக்கு கலக்கத்தை உண்டாக்குகிறது. மனிதனுக்கு மரணம் என்கிற வார்த்தை ஒரு பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். மரணம் என்றாலே மனுஷனுக்கு பயம். மரணம் என்றாலே மனுஷனுக்கு பயம். அதிலையும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது எத்தனாம் மரணம்? இரண்டாம் மரணமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன இரண்டாம் மரணம்? பிரியமானவர்களே, மரணம் என்று சொல்லாமல் இரண்டாம் மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. இரண்டாம் மரணம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 இடங்களிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாம் மரணம், இரண்டாம் மரணம் என்று சொல்லி வெளிப்படுத்தல 4 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இரண்டாம் மரணம் என்று ஒன்று உண்டா அப்படின்னா, இரண்டாம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். இல்லாத ஒன்றை ஆவியானவர் எழுத மாட்டார். இரண்டாம் மரணம் என்று சொல்லும் போது ஏற்கனவே முதலாவது மரணம் ஒன்று இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது மரணமும் இருக்கிறது, இரண்டாவது மரணமும் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லும் போது ஒரு ஜெயத்தோடு சொல்லுகிறார், நீ ஜெயம் கொள்வாயானால் இரண்டாம் மரணத்தினால் நீ சேதப்படுவதில்லை அப்படின்னு சபைக்கு சொல்றாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். நீ ஜெயம் கொண்டவனா இருந்தால், நீ ஜெயிக்கிறவனா இருந்தால் இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும். எத்தனை மரணம் இருக்கிறது? 2 மரணம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மரணம் என்று சொல்லும் போது பிரியமானவர்களே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மரணம் என்கிற வார்த்தை வேதத்திலே வித்தியாசமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். உனக்கு உயிர் இருக்கு, ஆனா நீ எப்படி இருக்க? செத்து போய் இருக்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அது ஒரு மரணம் தான். நான் அனுதினமும் சாகிறேன். ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். இப்படி எல்லாம் மரணத்தை குறித்து பல விதங்களிலே வேதம் நமக்கு பகுத்து போதிக்கிறது. அன்பானவர்களே, இப்ப இரண்டாம் மரணம் என்று சொல்லும் போது முதல் மரணம் ஒன்று இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த முதல் மரணம் என்னவென்று சொன்னால், இந்த சரீரத்தில் இருந்து ஆவி பிரிந்து போகிறதே, அதற்கு பேரு முதலாம் மரணம் என்று பெயர். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வருகை ஒருவேளை தாமதிக்குமானால் நாம் எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன உண்டு? மரணம் உண்டு. எல்லாருக்கும் மரணம் உண்டு. இந்த உலகத்திலே மனிதனுக்கு பிறப்பு எப்படியோ அப்படியே மனிதனுக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒருவேளை நம்முடைய நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால், இந்த சரீரம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி ஆகாயத்தில் அவரோடு கூட பறந்து போயிடலாம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால், ஆண்டவர் வருவதற்கு சற்று தாமதமானால், நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே வயசாயிட்டே போகுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப மரணம் நம்மை சந்திக்கும் என்று நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த நாளை ஆண்டவர் முன்குறிக்கவில்லை. மனிதனுக்கு பிறந்த நாளும் தெரியாது, மரண நாளும் அவனுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல குழந்தை கற்பத்தில் இருக்கும் போது, இந்த நாள்ல நான் என் பிள்ளை பிறந்தவன்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இப்போ கொஞ்சம் நவநாகரிக காலத்துல வந்திருக்கிறோம். என்று சொன்னா, பெற்றெடுத்தவர்கள் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் பெரிய உலகத்திலே பெரிய பிரஸ்தாபம் பெற்ற அநேகருடைய பிறந்த நாளிலே என் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லி வயிற்றை அறுத்து விடுகிற தாய்மார்கள் உண்டு. நான் அப்படி 2-3 செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னார் எனக்கு பிடித்த நபர், இவர் பிறந்த நாள்ல என் பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி 9வது மாசத்திலே வைத்து அறுத்து பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மார்கள் உண்டு. வேதனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குழந்தையை பிறப்பிக்க செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையானவர்களே, நம்முடைய மரண நாள் நமக்கு என்னவென்று தெரியாது, எப்போது மரிப்போம் என்று தெரியாது. இப்போது உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் முடிவு நாள் என்றைக்கு என்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சரீரத்திலே நமக்கு மரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் கண்டிப்பாய் மரணத்தை எந்த மனிதனும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். மரணத்தை, ஆவியை விடாதிருப்பதற்கு மனுஷனுக்கு ஆவியின் மேல் அதிகாரம். எல்லாத்தையும் கட்டி பிடிச்சு வச்சிருக்கான். உள்ள இருக்கிற மூச்சியை மனுஷனால பிடிச்சு வைக்க முடியுமாங்க? அல்லேலூயா. உள்ளே இருக்கிற மூச்சு வெளியே போனா போச்சு என்று சொல்வார்கள். அவ்வளவுதான். மரணம் ஒன்று உண்டு. முதல் மரணம் என்னன்னா, இந்த சரீரத்தை விட்டு, ஸ்தோத்திரம், ஆவி பிரிகிறதை நாம் மரணம் என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்படியானால் இரண்டாம் மரணம் ஒன்று சொல்லுகிறதே, இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரே, அப்படியானால் ஸ்தோத்திரம், இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கிறதா? அப்படின்னா இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கிறது. இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கிறது. அதை சபை விளங்கிக் கொள்ள வேண்டும், விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கிறது. அப்படியானால் இரண்டாம் மரணம் என்றால் என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம் அப்படின்னு வேறும் சொல்லுகிறது. இரண்டாம் மரணம் என்றால் என்ன அப்படின்னா, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இதுவே இரண்டாம் மரணம் அப்படின்னு வேறும் சொல்லுகிறது. அப்ப இரண்டாம் மரணத்துல என்ன நடக்க அப்படின்னா, மரணமும் பாதாளமும் எங்க போகுது? அக்கினி கடலுக்கு போகுது. அக்கினி கடலுக்கு போகுது. ஸ்தோத்திரம். இது இரண்டாம் மரணம். அன்பானவர்களே, முதலாம் மரணத்திற்கும் இரண்டாம் மரணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலாம் மரணத்திற்கும் இரண்டாம் மரணத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள் செத்து போனா போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் செத்து போன பிற்பாடு ஆண்டவரை அறியாதவனா இருந்தாலும்
ஆண்டவரை அறிந்தவனா இருந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை அறிந்தவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது வேற, ஆண்டவரை அறியாதவன் என்பவன் என்கிறவனுடைய உயிர்த்தெழுதல் வேற. ஆண்டவரை அறியாத மக்கள், ஸ்தோத்திரம், கடைசி நாளிலே ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வரும்போது அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு இல்லாமல் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்களா அப்படின்னா கண்டிப்பாய் உயிர்த்தெழுவார்கள். ஒரு நாள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் தன்னில் மரித்தோர்களை அது ஒப்பு கொடுக்க போகிறது. எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். மரித்த எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லுவோம். அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பிலே சிலரை ஆண்டவர் இரண்டாம் மரணமாகிய மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்டதே அக்கினி கடலுக்குள்ளே, அந்த இரண்டாம் மரணத்திலே சிலரை கர்த்தர் தள்ள போகிறார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் நியாய விசாரிக்கப்பட்டு அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் அவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு பங்கடைவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப இரண்டாம் மரணம் என்றால் அங்கே மரணம் சம்பவிக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, தோத்திரம், அவர்கள் அங்கே சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அதற்கு முடிவே இல்லை. அதுதான் இரண்டாம் மரணம். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் அதை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சரி, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அந்த மரணம், இரண்டாம் மரணம் என்றால் என்ன அப்படின்னா அக்கினி கடலுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அங்கே அவர்கள் சதா காலமும், அதற்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. அதுக்கு முடிவே இல்லை. சதா காலமும் ஒரே வாத அக்கினி கடல்ல கடந்து வாதிக்கப்படுவாங்க. அக்கினி கடல், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பக்தன் பாடுகிறான், அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலு, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலு, அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலு, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலு, அவியாத நெருப்பு நிறைந்த கடலு, அங்கே சாகாத புழுக்கள் நிறைந்த உடலு, அங்கு சாகாத புழுக்கள் நிறைந்த உடலு, அங்கே எரியுதுவார் அண்ணன், எரியுதுவார் அக்கா, எரியுதுவார் அக்கினி கந்தக கடலு, அங்கு துடிக்குதுவார் பாவம் செய்த உடலு. அது எரிந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி கடலிலே சதாகாலமும் வாதிக்கப்படுவார்கள், வாதிக்கப்படுவார்கள், இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். இதற்கு பேர் தான் இரண்டாம் மரணம். இப்ப ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, நீ ஜெயங்கொள்ளுகிறவனா இருந்தால் இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்தாது. இந்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, hallelujah. அப்படியானால் ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள எழும்பலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை இரண்டாம் மரணம் என்னை சந்திக்குமோ? இரண்டாம் மரணம் என்னை ஒருவேளை பட்சித்து போடுமோ? ஸ்தோத்திரம். இரண்டாம் மரணத்துக்கு நான் பங்காளியாய் மாறி விடுவேனோ? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இரண்டாம் மரணத்தினால நீ சேதப்படக்கூடாது என்பதை ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உணர்த்தும்படியாக இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
அல்லேலூயா. தப்பி தவறி கூட இரண்டாம் மரணத்துக்கு போயிடாத. அங்கே அக்கினி ஸ்தோத்திரம் அவியாமல் புழு சாகாமல் அது ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி கடலே சகோதரா சகோதரி, அந்த அக்கினி கடலுக்கு போகாம நீ தப்பிக்கும்படியாகத்தான் இன்றைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்தி? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை இரண்டாம் மரணம் சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இரண்டாம் மரணம் அவனை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ கிறிஸ்தவம் என்று சொன்னால் விளையாட்டல்ல. தேவ பிள்ளையே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக அற்ப காரியத்துக்காக சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தவில்லை. அதற்காக இந்த பூமிக்கு கடந்து வரவில்லை. ஒவ்வொரு மனிதனையும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலிருந்து அவனை காப்பாற்றும்படியாகத்தான் இந்த உலகத்தை விட்டு இயேசு இந்த மண் உலகத்துக்கு இறங்கி வந்தார். நீங்களும் நானும் அந்த நரகாக்கினைக்கு போய்விடக் கூடாது, அந்த கோபாக்கினைக்கு பங்கடைய கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்ல ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை. இரண்டாம் மரணம் என்று ஒன்று. தேவ பிள்ளையே, விசுவாசியே, அதில் நீ சேதப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் இந்த வசனத்தை இந்த ஆராதனை வேளையிலே உணர்த்துகிறார். அப்படின்னா நான் சொன்னேன், இரண்டாம் மரணம் என்றால் என்ன அப்படின்னா, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது, அதுவே இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணம் ஸ்தோத்திரம் சதா காலமும் அங்கே வாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஜீவன் போகாது, வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதுதான் இரண்டாம் மரணம். அப்படியானால் இந்த மரணத்துக்கு தப்ப வேண்டுமானால், இந்த மரணத்துக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு முன்னால நான் வைக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே உயிர் கொடுத்து வாசிங்களேன். வசனத்தை உயிர் கொடுத்து வாசிங்க பாப்போம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, அக்கினி கடலுக்கு போறவன் அல்லது இரண்டாம் மரணத்தை சந்திக்கிறவன் யார் அப்படின்னா என்ன சொல்வீங்க? யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவன் கண்டிப்பாய் இரண்டாம் மரணத்துக்கு போவான், இரண்டாம் மரணத்திலே பங்கடைவான். நல்ல கவனிங்க, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்களுக்கு இரண்டாம் மரணம் உண்டு. தப்ப முடியாது. இந்த வார்த்தை எனக்கு யாரும் சொல்லலேன்னு சொல்ல முடியாது அன்பானவர்களே. அதனால வேத வசனம் கிடைக்க கூடாத கொடிய பஞ்சகாலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாகவே வசனத்தை நல்லா மேய்ந்து ஆத்துமாவிலே செழிப்படைந்து இந்த ஆத்துமா பரலோகம் போவதற்கு ஆயத்தப்படுத்துகிற நல்ல ஒரு திருச்சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். மறந்து போகாத, சபையை மறக்காத, சத்தியத்தை மறக்காத, உபதேசத்தை மறக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அன்பானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறதா? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்னங்க சொல்லுவீங்க? இந்த நம்பிக்கை எங்கே டெஸ்ட் பண்ணிரும். நம்பிக்கை ஓட்டெடுப்பு, நம்பிக்கை இல்லா தீர்மானம் அல்ல. எத்தனை பேருக்குங்க என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தூக்க பாப்போம். என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்றவங்க கையை தூக்கும். செல்வகுமார் பேர் இல்ல, முத்துசெல்வம் பேர் இல்ல, சண்முகம் தூக்கல. என்ன ஆச்சு? புரியுதா சொல்றது? யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல? யாருடைய பேர்? சரி, இப்படி நீங்க அப்படியும் வருவீங்க, இப்படியும் வருவீங்க. சரி, இப்ப கை தூக்க. என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க பாப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்லது தானே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருடைய பெயரையும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை செஞ்சிட்டாரு, எழுதி வச்ச. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் பெயர் அதிலே உண்டோ, உனக்கு தெரியுமா? புத்தகத்தில் என் பெயர் உண்டு, நிச்சயம் நானும் அறிவேனே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவ விசுவாசிக்கிற என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்ப யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? ஒருவேளை ஸ்தோத்திரம், சிலருக்கு ரொம்ப கலக்கமா இருக்கும், பயங்கரமா இருக்கு, இரண்டாம் மரணம், அக்கினி கடல் இருக்கிறதாம், புழு இருக்கிறதாம், அது சாகாதாம், அங்க கடந்து வேதனைப்படணுமா, அந்த இரண்டாம் மரணத்தை சந்திக்கணும்னா ஸ்தோத்திரம், ஜீவபுஸ்தகத்துல பேர் இல்லாட்டா அங்க போயிருவோமா, ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல், ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்? வாசிக்கலாம். சங்கீதம் 69 சங்கீதம், சங்கீதம் 69 சங்கீதம் 28 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69 28. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நல்லா விளங்குது. அப்ப யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்? நீதிமான்களுடைய பெயர். அல்லேலூயா சொல்லாமா? யாருடைய பெயர் அப்படின்னா நீதிமான்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஐயா, சபையில உங்க பேரு இருக்கோ இல்லையே தெரியாது, ஸ்தோத்திரம். சபையில உங்க பேர் இருக்கோ இல்லையே தெரியாது. சிலருக்கு ஆசை, கின்னஸ்ல எப்படியாகிலும் பெயர் வாங்கிடணும், கின்னஸ் புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட வேண்டும். பல புஸ்தகங்கள் உலகத்தில் இருக்கிறது, எந்த புஸ்தகத்துல உன் பெயர் இருக்கோ இல்லையா தெரியாது, ஆனால் உன் பெயர் கண்டிப்பாய் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். இது உண்மை. எப்போ உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத அப்படின்னா, நீ நீதிமானா இருந்தா உன் பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். நீதிமான்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் யார் நீதிமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். யார் நீதிமான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவப்பட்டவன் நீதிமான். கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கைக்கொள்ளுகிறவன் நீதிமான். சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. ஒரு வாரம் தவறாமல் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவன் நீதிமான். கர்த்தர் தனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறவன் நீதிமான். ஸ்தோத்திரம். நீங்க போய் நீதிமான் யாருன்னு போய் வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நீங்க நீதிமானா இருந்தா உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல என்ன செய்வாரு? எழுதுவாரு. இன்றைக்கு நம்ம நீதிமானா இருக்கிறோமா அப்படின்னா யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீதி செய்கிறவன் தான் நீதிமான். நீதி செய்கிறவன் நீதிமான். 2 பேர் ஜெபிக்க தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஆயக்காரனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி போனான்? நீதிமானாய் போனான். ஜெபிக்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, 2 கூட்டம் இருக்கு. ஒன்னு பரிசேய கூட்டம், இன்னொன்று ஆயக்காரன். 2 பேரும் ஒரே தேவாலயத்துக்கு தான் போனாங்க, ஒரே ஆண்டவரை தான் பார்த்தாங்க. 2 பேரும் ஆண்டவர் பார்த்து தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா 2 பேருடைய ஜெபத்துல வித்தியாசம் இருக்கிறது. ஒருவன் தன்னை குறித்து ஜெபத்துல மேன்மையா சொன்னான். ஒருவன் தன் கண்களை பரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு ஆண்டவரை பார்த்து சொன்னானா, பாவியா இருக்கிற என் மேல் என்ன செய்யும்? கிருபையாருன்னு சொன்னானா. அவன் வீட்டுக்கு போகும்போது நீதிமானா போனானா. நீங்க எத்தனை பேருங்க இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்போது நீதிமானா போனா? அல்லேலூயா. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர் கிறுக்கப்படக்கூடாது. எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பேரை ஆண்டவர் கிறுக்கிற கூடாது. நம்ம பேரை ஆண்டவர் நல்ல முத்தாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் என்னால் கூடுமான அளவு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நான் விரும்புகிறபடினால், கூடுமான அளவு பாவத்தை ஒழித்து விட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ துடிப்பதினால், ஓ ஏ ஸ்தோத்திரம், பெயரை கர்த்தர் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைச்சிருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீ பாவியா இருப்பாயானால், நீ மறுபடியும் பாவத்தை செய்து கொண்டு இருப்பாயானால், இத்தனை வருஷம் நீ ஆராதனைக்கு வந்து இத்தனை பிரசங்கத்தை கேட்டு இத்தனை வருஷம் நீ சபையில இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல இல்ல இல்ல. சென்ற நாட்கள் விருதாவா இருக்கும். இன்னும் நீ பாவத்தை விட முடியல அப்படின்னா, இன்னும் உன்னால பாவத்தை விட முடியலனா, நீ அக்கினி கடலை பாரு. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டதே, அந்த அக்கினி கடலை பாரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு மனம் திரும்பு. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பு. துர்க்குணத்தில் இருந்து மனம் திரும்பு. ஆவியானவர் சொல்றார், அல்லேலூயா, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் சொன்னார், இனி என்ன செய்யாத? இயேசு சொன்னத இன்னைக்கு நான் சொல்றேன், இனி பாவம் செய்யாதே. போ, சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே. எத்தனை பேருக்கு இருக்கீங்க அல்லேலூயா சொல்லாமா? ரகசிய பாவம் செய்யாதே, தீமை செய்யாதே, தோத்திரம், துன்மார்க்கனாய் வாழாதே, துன்மார்க்கியாய் வாழாதே, வேஷம் போடாதே. நீ கர்த்தருக்கு முன்னால தப்ப முடியாது. இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கிறது. அதுல சேதப்பட்டு போனன்னா உன் வாழ்க்கையே போச்சு. உலகத்தை தகாத விதமா ருசிக்காத, உலகத்தை தகாத விதமா அனுபவிக்காத. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எனக்குன்னு கர்த்தர் சில தகுதியை கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் என்னை நடத்துகிறார். அந்த பாதையில சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு உண்மையா இருந்து, சபைக்கு உண்மையா இருந்து, அந்த பாதையில நீதிமானா பயணம் செய்து மரிக்கும் போது நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அல்லேலூயா. மரணத்தை நீ சந்திக்கும் போது நீ துன்மார்க்கனா மரணத்தை சந்திக்க கூடாது, நீதிமானா மரணத்தை சந்திக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாம் மரணத்துக்கு போக கூடாது. அப்ப யார் இரண்டாம் மரணத்திலே போவார்கள் என்று சொன்னால், ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் இரண்டாம் மரணத்திலே பங்கடைவார்கள். ஜீவ புஸ்தகத்துல யார் பெயர் எழுதப்படும் அப்படின்னா, நீதிமான்களின் பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுது. இன்றைக்கு அப்படியே இருக்கிற இடத்துல பாவ உணர்வடைந்து, பாவத்தை குறித்து ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு உணர்வடைந்து பாவத்தை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பினா, அப்படின்னா இந்த நாளில உன் பேரை இப்போதே கர்த்தர் எழுதுவதற்கு புஸ்தகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கையில பியானா வச்சிருக்கிறாரு, இப்பவே எழுதிடுவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கே மனம் திரும்ப. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். உனக்கு கிடைக்கிற இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷ பெந்தேகோஸ்தே எழுப்புதல் திருச்சபைக்கு வந்த அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களும் பரமன் இயேசு புஸ்தகத்தை திறக்கும் போது அந்த புஸ்தகத்தில் நம்ம எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டு இருப்பதாக. ஒருவர் கூட இரண்டாம் மரணத்துக்கு போயிடக்கூடாதுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அழகா பவுல் சொல்றார் பாருங்க, யாருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு அப்படின்னா பாருங்க, என் உடல் வேலையாட்களோடு கூட
சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ வேலைக்காக, எனக்காக, சுவிசேஷ வேலைக்காக என்னோடு கூட தோள் கொடுத்து அவர்கள் இந்த வேலைக்காக பிரயாசப்பட்டார்கள். ஆனால அவருடைய பேர் எங்க இருக்கு? சுவிசேஷ விஷயத்திலே நீங்கள் கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் பாடுபட்டால் உங்கள் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார். இருக்கீங்களா? அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக நீங்க பாடுபடணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்கள் பாடுபடணும். நற்செய்தி அறிவிப்பதற்கு நீங்கள் பாடுபடணும். தோத்திரம். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா போதும், நான் ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டேன், நான் சபையிலே இருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு அல்லேலூயா சொல்லாமா? சுவிசேஷ ஊழியத்திற்காக வேலை செய், சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படு, சுவிசேஷம் அறிவிக்க பிரயாசப்படு, நற்செய்தி அறிவிக்க பிரயாசப்படு, ஊழியத்திலே பிரயாசப்படு, ஊழியத்தோடு இணைந்து ஊழியத்தை செய். உன் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். அல்லேலூயா. உன்னால முடியாவிட்டாலும் கூட எதையாகிலும் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலைக்காக எதையாகிலும் ஒன்னு ஆண்டவருக்காக செஞ்சிரு. அல்லேலூயா. எதையாகிலும் ஆண்டவருக்காக செஞ்சிரு. உலகத்துக்காக வயிற்றுக்காக நீ வேலை செய்கிறாய், தேவனுக்காக என்ன செய்தாய்? சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்காக திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறாய், ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்னத்தை சாதித்து விட்டாய்? முழங்கால நிற்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறாயா? உன்னால் முடிந்த அளவு நற்செய்தி அறிவிக்கிறாயா? என்ன கர்த்தருக்காக செய்து விட்டாய்? வயிற்று பொழப்புக்காக ஓடுற, கர்த்தருடைய நாளையும் கட் பண்ணிட்டு ஓடுற. ஓத்திரம். ஆண்டவர் உங்களை மன்னிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக என்ன செய்தாய்? சுவிசேஷத்திற்காக என்ன செய்தாய்? ஊழியத்திற்காக என்ன செய்தாய்? ஆத்தும அறுவடைக்காக என்ன செய்தாய்? சபையே யோசித்து பார். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தியா? ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தியா? நற்செய்தி சொன்னியா? பார்க்கிற சந்திக்கிற எல்லாருக்கும் இயேசுவை அறிவித்தாயா? ஒண்ணு இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அதனால சுவிசேஷம் சொல்லுகிற ஆத்துமாக்களுக்காய் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நற்செய்தி அறிவிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷ வேளையிலே எனக்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அந்த வேலைக்காக பிரயாசப்பட்டார்கள். கர்த்தருடைய வேலைக்காக ஏதோ ஒரு விதத்துல நீ பிரயாசப்பட்டன்னா இந்த பூமியில உனக்கு பங்கு இல்லாவிட்டாலும் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உன் பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கோடி கொடுத்து எழுதப்படாது, கோடி கொடுத்தாலும் எழுதப்படாது, லட்சம் கொடுத்தாலும் எழுதப்படாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யாரு சிபாரிசு செய்தாலும் அங்க பேர் எழுதப்படாரு. நீதிமானா இருந்தன்னா பேரை எழுதுவார். இன்னைக்கு பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைத்து ஞானஸ்தானம் எடுக்கலன்னா ஞானஸ்தானம் எடுத்து நீதிமானா மாறு. ரட்சிக்கப்பட்டு நீதிமானா மாறு. ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறு. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நீதிமானா மாறு. இப்போ உன் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். இரண்டாவது, சுவிசேஷ வேலைக்காக பிரயாசப்படு. சுவிசேஷ வேலைக்காக பிரயாசப்படு. சுவிசேஷ வேலைக்காக பிரயாசப்படுவது ஊழியக்காரர் மாத்திரமல்ல, ஊழிய குடும்பம் மாத்திரமல்ல, நீங்க எல்லாரும் சுவிசேஷ வேலைக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக நீங்கள் பிரயாசப்படணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். உங்க நாமத்தை, உங்க பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவார். சரி, அடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:5. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர்கள் முன்பாக அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. அவர் அங்க வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார்.
அதனாலதான் அதற்கு அடையாளமாக இங்க ஆராதனையில வெண்வஸ்திரத்தை உடுத்துகிறோம். சிலருக்கு வெள்ளை சேலைனாலே எப்படி இருக்கு தெரியுமா? கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. அதுவும் வெள்ளையில பூ போட்டது இருக்கா? பூ போட்டது சுத்த வெள்ளை போட உனக்கு மனசு இல்ல, உனக்கு பூ கேக்கு பூ. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திட்டு வாங்க ஆராதனைக்கு. அல்லேலூயா. வாங்க, தைரியமா ரோட்ல நடந்து வாங்க. 10 நேரம் மாறி மாறி நடங்க. நம்ம எல்லாம் பரலோகவாசி. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் திரளான கோடா கோடி மக்கள் வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கையிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறதாக பக்தன் கண்டானே, அந்த கூட்டம் நாமதான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன், வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன், பளிங்கு நதியோரத்தில் ஜீவ விருட்சத்தின் நிழலில், பளிங்கு நதியோரத்தில் ஜீவ விருட்சத்தின் நிழலில் வாஞ்சிக்கிறே என் இயேசுவே. என் இயேசுவே, என் நேசரே, என் ஆத்மநாயகரே, வந்திடுவி. என் நேசரே, என் ஆத்மநாயகரே, வந்திடுவி. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே. என் இயேசுவே, மத்தியவானில் வேகமே வந்திடுவே. என் இயேசுவே, மத்தியவானில் வேகமே வந்திடுவே. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை கிறுக்கி போடாம அவன் நாமத்தை நான் தூதர்கள் முன்பாக, பிதா முன்பாக அவன் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யாருக்குங்க ஜீவ புஸ்தகத்துல பேர் அப்படின்னா ஜெயம் கொண்டவனுக்கு தான். உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாச ஜெயிக்கணும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூணையும் ஜெயிக்கணும். அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். அவனுடைய பெயர் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். பூமியின் குடிகள் அப்படின்னு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அதை வணங்குவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப எழுதப்படாத சில கூட்டம் இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாத சில கூட்டம் இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்ட சில கூட்டமும் இருக்கு. எழுதப்பட்ட கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கணும். எழுதப்படாதவர்கள் மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த மிருகம் செய்கிற அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த மிருகத்தை வணங்குவார்கள், அதை நமஸ்கரிப்பார்கள். யாரு? ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிராதவர்கள். அது அந்தி கிறிஸ்து. அந்த கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, 2ஆம் மரணம் நம்ம சேதப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றால் நீதிமான்களுடைய பெயரை கர்த்தர் எழுதுவாரு. சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டவர்களுடைய பெயரை கர்த்தர் எழுதுவாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை கர்த்தர் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாரு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யார் பேர் எழுதப்படாது அப்படின்னா, யார் பேர் எழுதப்படாது ஸ்தோத்திரம் அப்படின்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும்
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பயப்படுகிறவருடைய பேர் எங்க இருக்காது? ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. அவிசுவாசி பேர் எங்க இருக்காரு? நான் சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்துல இருக்காரு. அருவருப்பானுடைய பேர் எங்க இருக்காரு? கொலைபாதகனுடைய பேர் எங்க இருக்காரு? விபச்சாரக்காரனுடைய பேர் எங்க இருக்காரு? சூனியக்காரனுடைய பேர் எங்க இருக்காரு? விக்கிரக ஆராதனைக்கார பேர் எங்க இருக்காரு? பொய் பேசுகிறவருடைய பேர் எங்க இருக்காரு? அப்ப அவங்களுக்கு என்ன இடம் உண்டு? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இப்ப வெளிப்படுத்தல் 21:8 8 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:8 8 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பயத்தில் ஆரம்பித்து பொய்யில முடிகிறது. பயத்தில் ஆரம்பிச்சு பொய்யில முடிகிறது. இந்த 8 எதையாயிலும் உங்களுக்குள் இருக்குமானால், இந்த 8 ஏதாயிலும் உங்களுக்குள் இருக்குமானால் நம்ம எங்க போயிருவோம்? அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டுருவோம். அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொன்னா எல்லாரும் அனுப்புவாங்க. சந்தோஷமா அக்கினி கடலுக்கு போவாங்களா? அங்க பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க, தள்ளப்பட்டார்கள். அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 20:10 கடலிலே தள்ளப்பட்டான். அங்க பிடிச்சு என்ன செய்யணும்? தள்ளணும். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப அக்கினி கடலுக்கு யாராகிலும் போய் சுகமா போவாங்களா? இல்ல, அதுல தள்ளப்படுவார்கள். அதனால அது நம்ம சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் இந்த 8 காரியத்துல ஒன்னும் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பயம் 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 பயம். பயப்படுகிறவர்கள். நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும். நமக்கு ஆண்டவர் என்ன ஆவியை தந்திருக்கிறாரு? வசனத்தை வாசிக்க மட்டும்தான் நமக்கு பலன். அப்படித்தானே? இல்ல, ஏற்கனவே கர்த்தர் எனக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயப்படுகிற ஆவியை பெறாமல், நாம் பயப்படுகிற ஆவியை பெறாமல், பயமுள்ள ஆவி எனக்கு ஆண்டவர் தரல. பயமுள்ள ஆவியை தரல, எனக்கு ஆண்டவர் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே தலைவலி மாதிரி இருக்கு, அப்படியே வீட்டுல படுத்துறலான்னு சொல்லி படுக்கிற அந்த பயமுள்ள ஆவியை தரல. எனக்கு தலைவலி வந்தாலும் வரட்டும், நான் தேவ சமூகத்துல போய் கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்லி ஒரு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு சோர்வா இருக்கு, இன்னைக்கு காய்ச்ச வார மாதிரி இருக்கு, இன்னைக்கு தலைவலி வார மாதிரி இருக்கு, இன்னைக்கு எங்கேயோ ஒண்ணு போவது புடிங்கிட்டு அப்படிலாம் நீ இருக்காதே. என்ன வந்தாலும் தேவ சமூகத்துக்கு போகணுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகம் உங்களை தடுக்க கூடாது, சத்துரு உங்களை தடுக்க கூடாது. பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஒரு சேனையை எழும்பி வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை திரளாய் தேனீக்களை போல உங்களை வளைந்து கொண்டாலும் பயப்படாதீங்க. முள்ளில் பற்றின நெருப்பை போல அவர்கள் அணைந்து போவார்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு பாருங்க, இந்த பூமியில ஒரு எம்எல்ஏ தெரியும்னு சொன்னா அவன் ரொம்ப கெத்தா நடப்பான். அது ஒரு எம்பியை தெரியணும்னா அதை விட கெத்தா நடப்பான். ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் காட்டிலும் பரலோக ராஜாவே நம்ம தேவன். இந்த உலகத்தை நடக்கும் போது தலை குனிஞ்சு நடக்காத, தலை நிமிர்ந்து வாழு. ஸ்தோத்திரம். உலகத்திலே உனக்கு பெரியவர் உன் கூட இருக்கிறாரு. மாறாதவர், மகிமையானவர், அந்த சராசரத்தை படைத்த ஆண்டவர் உனக்குள்ள இருக்கும்போது எதற்கு உனக்கு பயம்? பயத்தை தூர தூக்கி போடு. எப்படி வாழ்வேன்னு நினைக்காத, வாழ்வேன்னு சொல்லு. எப்படியாக கர்த்தர் நடத்துவார்னு சொல்லு. வழிவாசம் இல்லாம இருக்கும், ஒரு காரியமும் நடக்காம இருக்கும், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. இது விசுவாச பாதை, இது விசுவாச பயணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தோடு நடைபயணம் செய், விசுவாசத்தோடு நட. கர்த்தர் நிச்சயமாய் உன் தலையை அவர் நிமிர பண்ணுவார். பயத்தை தூக்கி தூர போடுங்க.
ஸ்தோத்திரம். இதற்காகவும் பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால பயத்தின் ஆவிய, தேவ பிள்ளைகளுக்கு பயத்தை கொண்டு வருகிற அந்த பயத்தின் ஆவியை கட்டுகிறேன். அந்த பய ஆவி இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலுக்குள் பங்கெடுப்பதற்கு தகுதிப்படுத்துகிற அந்த பயமுள்ள ஆவி வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவி வெளியேறட்டும். பயப்படுகிறவர்கள், அப்புறம் அவிசுவாசிகள். என்ன வாசிகள்? அவிசுவாசி. நமக்கு பேரு என்ன பேரு? விசுவாசிகள். அவிசுவாசியா இருக்காத, விசுவாசியாரு. தோமாவை பார்த்து சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாரு. விசுவாசியாரு. தோத்திரம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசியாருன்னு சொல்லுங்க. சபைக்கு கர்த்தருக்கு விசுவாசியாரு. அல்லேலூயா. அவிசுவாசியா குறை சொல்லாத. என்னத்தை கண்டுட்டங்க? குறை சொல்லி என்னத்தை கண்டுட்டோம்? குறை சொல்லாதீங்க. யாரையும் எவரையும் பற்றி குறை சொல்லாதீங்க. எல்லாம் பரலோகம் பார்க்கிறது. அந்த இடத்துல ஆண்டவரை பத்தி பேசுங்க. நான் கொஞ்சம் பலன் பரலோகத்தில் பெருகிட்டு இருக்கோம். கர்த்தரை பத்தி பேசுங்க. உங்களை ரட்சித்த விதத்தை பத்தி பேசுங்க. உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தாருன்னு சொல்லுங்க. எப்படி உங்க குடும்பம் ஆண்டவருக்குள்ள வந்ததுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொல்லுங்க. குறை சொல்லாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவிசுவாசிகள் அக்கினி கடலுக்கு போவாங்களா? அப்புறம் அருவருப்பானவர்கள், தோத்திரம், அருவருப்பானவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள், அவர்களும் அக்கினி கடலுக்கு போவார்கள். அப்புறம் கொலைபாதகர், கொலைபாதகர், கொலைகாரன், தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். வெட்னாதான் கொலைன்னு அல்ல, சிலரை பகைச்சாலே கொலைன்னு பைபிள் சொல்லுகிறது. எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. சகோதரனை பகைத்தால் அது ஒரு கொலை. அதனால அந்த கொலை நம்ம செய்ய வேண்டாம். எல்லாரையும் நேசிப்போம். அடுத்து விபச்சாரக்காரர் என்று பைபிள் சொல்லுகிறது. விபச்சாரக்காரர், ஆண்டவர் சொல்றாரு விபச்சாரரே, விபச்சாரிகளேன்னு சொல்றாரு. யார தெரியுமா? உலக சிநேகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் விபச்சாரர். உலக சிநேகம், உலக சிநேகம், உலகம் 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 உலகம். ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டு உலகத்தை முன்னுக்கு வைப்பாங்க. கர்த்தர் பின்னால், உலகம் முன்னால். விபச்சாரக்காரன் கர்த்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். உலகத்தை பின்னால தள்ளிட்டு கர்த்தரை முன்னால வையே. உலகத்தை பின்னால தள்ளிட்டு சிலுவைய முன்னால வையே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இச்சை அது ஒரு விபச்சாரம். இச்சையின் ஆவி அது ஒரு விபச்சாரத்துக்கு அடையாளம். பிரமாணத்தை மீறுகிறது விபச்சாரம். ஸ்தோத்திரம். வசனம் நிறைய பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களுடைய உலக சிநேகம் அது ஒரு விபச்சாரத்துக்கு அடையாளம். அப்புறம் இச்சை அது ஒரு விபச்சாரத்துக்கு அடையாளம். பிரமாணத்தை மீறது விபச்சாரத்துக்கு அடையாளம். விபச்சாரக்காரர். அப்புறம் சூனியக்காரர். அல்லேலூயா. என்னக்காரர்? சூனியக்காரர். ரெண்டகம் பண்ணுகிறது, ரெண்டகம் பண்ணுகிறது சூனியக்காரருக்கு சமானம். சூனியம் வைப்பதற்கு சமானம். எது? ரெண்டகம் பண்றது. இங்க ஒரு முகத்தை காட்டி அங்க ஒரு முகத்தை காட்டுறது. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒரு முகத்தை காட்டி இன்னொரு பக்கம் இன்னொரு முகத்தை காட்டுறதுக்கு பேர் தான் சூனியம் வைக்கிறவன்னு அர்த்தம். இங்கே யாரும் சூனியக்காரர்கள் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சூனியக்காரர்கள். அப்புறம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனை பைபிள் சொல்லுகிறது எதிர்த்து நிற்கிறது விக்கிரக ஆராதனை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. விக்கிரக ஆராதனை கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு, பொய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பொய்யர், பொய் பேசுகிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால பொய் பேசாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையை பேசுனதுனால கழுத்துக்கு கத்தி வராது. அதனால கூடுமான அளவு பொய் சொல்லாதீங்க. பொய்யே சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சகோதரர் எல்லாம் கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம பொய் சொல்லாதிருப்போமாக. பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்படிப்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம் பொய் சின்ன பாவம் தான் நினைக்கிறோம். ஆனா அதனுடைய விளைவு பாருங்க, இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எத்தனை பொய் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு தெரியுமா? நம்ம எத்தனை பொய் அப்படியே மலை போல விழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மளை மன்னிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொய்யர்
இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலுக்கு போவார். இயேசுவின் நாமத்தினால இந்த 8 காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் விடுதலை தருவாராக. பொய் பேசாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. உண்மையை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பேசாம கூட இருந்துருங்க, ஆனா பொய் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. பேசாம கூட இருந்துருங்க, பொய் சொல்லாதீங்க. சிலர் பொய்ய அப்படியே அழுத்தி சொல்லுவார்கள். பெரிய பராக்கிரமசாலிகள் அவர்கள். நினப்பு. பொய் பேசாமல் கர்த்தர் நம்ம பாதுகாக்கணும். வெளிப்படுத்தல் 21:8 இருக்கிற 8 காரியம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இருந்த ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:10. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து. இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க பாப்போம். இந்த வசனத்தை கவனிங்க. கடைசி இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். நல்லா சொல்றாரு, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடும். இப்ப நம்ம இந்த வசனத்தை வாசித்தோம்னா ஒண்ணு விளங்குது. நமக்கு 3 பங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பங்கு வச்சிருக்கிறாரு? 3 பங்கு எனக்கு இருக்கு. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எத்தனை பங்கு வச்சிருக்கிறாரு? 3 பங்கு. ஒரு பங்கு எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டதுனால அங்க ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. அப்புறம் பரிசுத்த நகரம். பரிசுத்த நகரத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறாரே, அந்த பரிசுத்தமாகிய அந்த நகரம், அந்த எருசலேமாகிய நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாயிருந்தது. பரிசுத்த நகரத்திலும் எனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த பங்கு எங்க வச்சிருக்கிறாரு? இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் ஒரு பங்கு எனக்கு வச்சு. உபாகமத்துல சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடியே நீ நடந்தால் நவாலாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன், ஆடு பெருகும் மாடு பெருகும் எல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த புஸ்தகத்தில் இருந்து நீ எதையாகிலும் கீழ்ப்படியாமல் செய்தால் உனக்கு சாபம் வரும்னு பைபிள். அப்படியானால் வேத வசனம் எழுதப்பட்ட இந்த வேத வசனம், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எனக்கு, அதை நான் விசுவாசிக்கும் போது, இதை நம்பும் போது, இதற்கு நான் கீழ்ப்படியும் போது இதனால எனக்கு ஒரு பங்கு கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் கை கொள்ளும் போது எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. பரிசுத்த நகரத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை எதையாகிலும் மீறினால், இந்த வசனத்திலிருந்து எதையாகிலும் புரட்டுனா, எடுத்து போட்டா, இந்த 3 பங்கையும் எடுத்து போட்டுருவாராம். கொடிய கொடிய காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 18 வசனத்தை சொல்றார் பாருங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது என்ன சொல்றாரு? ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் எக்ஸ்ட்ரா கூட்டிடக்கூடாது. உள்ளத உள்ளபடி சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா போதிக்கிறாங்க? 2ஆம் மரணம் என்று சொன்னால் ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்ம மரணம் என்று சொல்லுகிறார்கள். இதை வித்தியாசமா பேசுறாங்க. அன்பான தேவ பிள்ளை, எதையும் கூட்டிடக்கூடாது, எதையும் குறைச்சிடக்கூடாது. எல்லாம் சரியா இருக்கணும். இந்த வசனத்தின்படி எல்லாம் சரியா இருக்கணும், சரியா நடக்கணும், சரியா நடக்கணும். அப்படி இல்லாட்டா 3 இடத்துல நம்ம பங்கு வச்சிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ள அப்படியே பூரித்தது. ஜீவ புஸ்தகத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு, பரிசுத்த நகரத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு, இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள்ல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. இதை கர்த்தர் இந்த 3 பங்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. எதையாகிலும் மீறி செஞ்சேன்னா இந்த பங்கை எடுத்து போட்டுருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்த பங்குக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்ப சொல்றான், உச்சந்தலையில் துவங்கி உள்ளங்கால் வரை என்னை கழுவும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் பாதங்களை மாத்திரம் கழுவ கடவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா பங்கு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி காட்டுறார். பங்கு இருக்கு, என் பாதத்துல வந்தியா, பங்கு இருக்கு.
ஸ்தோத்திரம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு வந்தையா, அங்க ஒரு பங்கு இருக்கு. இந்த பங்கை விட்டுறாத. அல்லேலூயா. அப்பா சொத்து போனாலும் பரவாயில்ல, பரலோகத்தின் தேவனுடைய சொத்தை ஒரு நாள் இழக்காத. பரலோகத்தை இழக்காத, பரலோக சொத்தை இழக்காத. இந்த பங்கை இழக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த பங்கை இழக்கவே கூடாது. அல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஜீவ புஸ்தகத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. பரிசுத்த நகரத்திலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளினால் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 பங்கு, முத்தான பங்கு, பொன்னான பங்கு, ஆசீர்வாதமான பங்கு கர்த்தர் எனக்கு பரலோகத்துல வச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தோடு 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எச்சரிக்கை, 2ஆம் மரணம் உண்டு. ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த 2ஆம் மரணத்துல ஒருவர் கூட சேதப்படவே கூடாது. இயேசுநாதர் காக்கட்டும். பொருள் புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படட்டும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த 21:8 சொல்லப்பட்ட 8 காரியங்களை நம்ம விட்டு விலகட்டும். புஸ்தகத்துல பேர் எழுதப்படட்டும். பரலோகத்தை வாஞ்சிக்க போறோம். பரலோகம் சொல்ல போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல மடியில உட்கார போறோம். நல்ல பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தோடு அதை சுதந்தரிப்போம். எல்லாரும் அப்படி முழங்கால் போட்டு கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹalleluya.